நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாம் பார்க்கவிருக்கும் முதல் தொகுதி பூம்புகார். இதில் நிவேதா முருகன் திமுக சார்பாகவும், பவுன்ராஜ் அதிமுக சார்பாகவும், விஜயாலயன் தாவேகா சார்பாகவும், இளைய நகுலன் நம்முடைய நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் போட்டியிடும் இந்த தொகுதியில சென்ற முறை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் 46.24% வாக்குகளும், பவுன்ராஜ் இதே வேட்பாளர் தான் சென்ற முறை போட்டியிருக்கிறாங்க, 44.65% வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. வித்தியாசம் பாருங்க, வெறும் 3299 வாக்குகள் வித்தியாசம் 2 பேர் இருந்திருக்கு. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மாவட்டத்தை பொறுத்த நீங்க முழுசா பாத்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தொடப்போற ஒரு மாவட்டமா இந்த நாகப்பட்டினம் மாவட்டம் இருக்கும் அப்படின்றது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சென்ற முறை அவங்க 7.113% வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 0.59 அவ்வளவுதான். அப்ப இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மக்கள் நீதி மேல இங்க லிஸ்ட்லயே கிடையாது. இந்த 3 கட்சிகள் ரொம்ப பிரதானமா அந்த இடத்துல உட்கார்ந்துடுறாங்க. சென்ற முறை திமுக வாங்கிய 46ல இருந்து அப்படியே 37% வாக்குகளா குறையறாங்க. அதிமுக 45-40% வாக்குகளா குறையறாங்க. நாம் தமிழர் இங்க பாத்தீங்கன்னா 7ல இருந்து 18% வாக்குகளா உயர்றாங்க. இந்த மாவட்டமே பாத்தீங்கன்னா நம்முடைய நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு மாவட்டமா இருக்க போது. இது நீங்க முடியும் போது உங்களுக்கு தெரிஞ்சுப்பீங்க. இவங்களுடைய இந்த ஒரு ஏற்றம் இந்த 2 கட்சிக்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்க போது. யார் வெற்றி பெற போறாங்க, யார் தோல்வி பெற போறாங்கன்னு நம்மளால 100% யூகிக்க முடியலனா கூட அங்கங்க சில விஷயங்களை வச்சு, சில கருத்துக்களை வச்சு நம்ம இந்த விஷயத்தை முடிவெடுக்கிறோம். அதன்படி பாத்தீங்கன்னா இங்க தாவேகா மற்றும் இதர கட்சியில 5% வாக்குகள் பெறும் இந்த பூம்புகார்ல. இந்த முறை நம்முடைய அதிமுக இந்த ஒரு சேஞ்சால பாத்தீங்கன்னா ஒரு 5% வாக்குகள் வித்தியாசத்துல இந்த தொகுதியை கைப்பற்றும். சென்ற முறை இந்த தொகுதி திமுக வெறும் 3000 சொச்ச வாக்குகள் தான் வெற்றி அடைந்திருந்தது. அது இந்த முறை அதிமுகவுக்கு கைமாறக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கும் இந்த பூம்புகார் தொகுதி. அடுத்தது நாகப்பட்டினம் மெயின் சிட்டியினுடைய ஒரு முக்கியமான தொகுதி. அதுல போட்டி போடுறீங்க ஜவஹர்லா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா. அது கூட தங்க கதிரவன், சுகுமார் மற்றும் பாத்திமா ஃபர்கானா நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு மிக மிக முக்கியமான ஃபேமஸான ஒரு வேட்பாளர். 2-3 ஃபேமஸான வேட்பாளர் இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்துல போட்டியிடுறாங்க. அதுல இவங்க போட்டியிடக்கூடிய இந்த இடம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி, சென்ற முறை இந்த இடத்துல விடுதலை சிறுத்தை கட்சிகள் கொடுத்திருந்தாங்க திமுக. அவங்க 46.17%, அதிமுக 41.13% பெற்றிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சி இங்க ஒரு 7% வாக்குகளும், இங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 2.44, இங்க மக்கள் நீதி மையம் கிடையாது. இங்கெல்லாம் ரொம்ப டிபிக்கலான ஒரு உங்களுக்கு தெரியும் அந்த மெயின் சிட்டி எப்படி இருக்கு. நாகப்பட்டினம் இஸ்லாமிய சகோதரர் அதிகமா வாழக்கூடிய ஒரு தொகுதி. அந்த தொகுதியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு பெரிய ஹோப் இல்ல சென்ற முறை. அது இந்த முறை இருக்கக்கூடிய தாவேக்காக்கும் அது பிரதிபலிக்கும் அப்படின்றத மனசுல வச்சுங்க. அதே மாதிரி நாகப்பட்டினம் சென்ற முறை 46% வாங்கிய திமுக இந்த முறை 39% வாக்குகள் இந்த இடத்துல பெறாங்க. அதிமுக 41-37% வாக்குகள். எவ்வளவு வாக்குகள் குறையுது பாருங்க. இந்த குறையிற வாக்குகள் எல்லாமே நாம் தமிழர் கட்சிக்கு ரொம்ப சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிருக்கிறாங்க. அந்த தொகுதிகள் அந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2-3 அருமையான வேட்பாளர் இருக்கிறாங்க. அவங்க சுத்தி சொல்றதுல இந்த இடத்துல கிட்டத்தட்ட 20% வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கும், 6% வாக்குகள் நம்முடைய தாவேக்காக்கும் பெறாங்க. இந்த 20% வாக்குகள் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா இந்த தொகுதியை திமுகவுக்கு ஒரு 4% வித்தியாசத்தில் வெற்றியை தேடி கொடுக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி கீழ்வெள்ளூர். இந்த தொகுதியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா லதா சிபிஐஎம், வடிவேல் ராவணன் யாரும் தெரியும், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு முக்கியமான தலைவர். அப்புறம் செந்தில் பாண்டியன் மற்றும் கார்த்திகா, இவங்க இந்த கார்த்திகாவும் அதே மாதிரி முக்கியமான ஒரு வேட்பாளர் நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இவங்க போட்டியிடும் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்ற முறை கம்யூனிஸ்ட் பார்ட்டி கிட்ட இருந்தா திமுக கூட்டணி கட்சியில இருந்த இந்த தொகுதி கீழ்வேலூர் தொகுதி பாத்தீங்கன்னா 48% கிட்ட 47% கம்யூனிஸ்ட் பார்ட்டி கையிலையும், அது எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சி 35%, கிட்டத்தட்ட 12% வாக்கு வித்தியாசம். இங்க நல்லா பாருங்க, நாம் தமிழர் கட்சி இந்த ஒரு உள்ள இருக்கிற ஒரு ஊர்ல கிட்டத்தட்ட 11% வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய பவர் என்னன்றத நேர்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கே மக்கள் நீதி மையம் பாத்தீங்கன்னா 2% வாக்குகள் தான் பெற்றிருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த எதுவுமே இல்லாம இந்த கீழ்வெள்ளூர்ல இந்த 2% வாக்குகளே மக்கள் நீதி மையத்துக்கு ஓரளவுக்கு பேசக்கூடிய ஒரு பர்சன்டேஜ் ஏதாவது இருந்தது. இதுக்கு முன்னாடி 0.5, 0.3 கூட இல்லாம இருந்த இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்துல அட்லீஸ்ட் அவங்க பாக்குற 2% ஓட்டாவது வாங்கியிருக்கிறாங்க.
இதுல பாத்தீங்கன்னா இந்த முறை 40% 38% வாக்குகளா குறையுது. 36 வாக்குகளா குறையுது அதிமுகவுக்கு. அப்படியே நாம் தமிழருக்கு கிட்டத்தட்ட 25% வாக்குகளா வந்து அதிகரிக்குது. தாவேகாக்கு 7% வாக்குகள் கிடைக்குது இந்த கீழ்வேலூர் அப்படின்ற இந்த தொகுதியில. இது என்ன பண்ண போகுதுன்னா இறுதியா திமுகவுக்கு ஒரு 8% வாக்குகள் வித்தியாசத்துல வந்து நிச்சயமான வெற்றியை வந்து தேடி கொடுக்க போகுது. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி வந்து வேதாரண்யம் உங்களுக்கு தலைவர் தெரியும், ஓஎஸ் மணியன் அவர் தெரியும். ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு முன்னாள் அமைச்சர், அதிமுக ஒரு முக்கியமான ஒரு ஆளு. புகழேந்தி திமுக சார்பாகவும், ஓஎஸ் மணியன் அதிமுக சார்பாகவும், கிங்ஸ்லி ஜெரால்டு வந்து தாவேகா சார்பாகவும், நம்முடைய இடும்பாவனம் கார்த்திக் வந்து நம்ம நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் போட்டியிடும் இந்த வேதாரண்யம் தொகுதி எப்படி இருக்க போகுது பாருங்க. ஸ்டார் வேட்பாளர் 2 வேட்பாளர் இருக்காங்க. 2 வேட்பாளர் போட்டி போடக்கூடிய இந்த தொகுதி எப்படி இருக்க போகுதுன்னா, சென்ற முறை ஓஎஸ் மணி அவர்கள் கிட்டத்தட்ட 50% வாக்குகள் வந்து சென்ற முறை பெற்றிருந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 42, நாம் தமிழர் 6%, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 0.81. ஆனா அங்க மக்கள் நீதி மையம் இல்ல. இது உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன், அதாவது இந்த தொகுதியில வந்து எப்படி இருக்க போது, அந்த மக்கள் வந்து எப்படி வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாக்குறதுக்காக தான் இந்த ஒரு பழைய நம்ம கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியும் சென்ற முறை இந்த எந்த ஃபார்மேட்ல அவங்க வாக்களிச்சிருக்கிறாங்க. அதுல என்ன இப்போ சேஞ்சுனா என்ன இப்போ வந்திருக்கும், ஒரே ஒரு புதிய கட்சி மக்கள் நீதி மையத்துக்கு பதில் தாவேகா. மக்கள் நீதி என்ற ஒரு நடிகர், அவர் வந்து ரொம்ப அறிவாளியா பேசுவாரு. இவர் வந்து கொஞ்சம் மக்களுக்கு ஏற்ற மாதிரி, வெகுஜன மக்களுக்கு ஏற்ற மாதிரி பேசக்கூடிய ஒரு விஜய் வந்து, அவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு இருக்க போகுது அப்படின்றத இங்க சேஞ்ச் ஆக போதே தவிர மற்றபடி பேட்டர்ன் வந்து அப்படியே தான் இருக்க போகுது. அந்த வகையில பாத்தீங்கன்னா வேதாரண்யத்தில் 42% வாக்குகள் பெற்ற திமுக அப்படியே 11% வாக்குகள் குறைஞ்சு 31% வாக்குகளும், 50% வாக்குகள் வாங்கிய ஓஎஸ் மணியன் வந்து அப்படியே 40% வாக்குகள் வாங்குறாரு. ஆனா அது எல்லாத்தையுமே இடும்பாவனம் கார்த்திக் வந்து கிட்டத்தட்ட 24% வாக்குகளாவது மினிமம் பெறக்கூடிய ஒரு தொகுதியா வந்து இந்த வேதாரண்யம் இருக்கு. இதுல தாவேகா மற்றும் அதனுடைய இதர கட்சிகள் வந்து 5% வாக்குகள் வந்து பெறக்கூடிய ஒரு நிலை இருக்காங்க. இந்த வேதாரண்யம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிமுக கிட்டத்தட்ட 9-10% வாக்குகள் வித்தியாசத்தில் ஓஎஸ் மணியன் வந்து நிச்சய வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியா இருக்கு இந்த வேதாரண்யம் தொகுதி. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது சீர்காழியில மதிமுக சார்பாக செந்தில் செல்வன், சக்தி, அதிமுக சார்பாகவும் கோபிநாத் மற்றும் சுபாஷ் போட்டியிடும் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சீர்காழியில சென்ற முறை திராவிட முன்னேற்ற கழகம் 49%, அதிமுக கிட்டத்தட்ட 43%, நாம் தமிழர் 6% வாக்குகளும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 0.86, நோ மக்கள் நீதி மையம் இந்த இடத்துல இருக்காங்க. ஆனா டாப் 4 டாப் 5 இல்ல, அது கீழே டாப் 4ல இல்ல, அது கீழே தான் வராங்க. சோ இந்த இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா நடிகருக்கான வாக்குகள் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. அந்த ஃபார்மெட்ல இப்ப நடந்த கருத்து கணிப்பு நம்ம பார்த்தோம்னா இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுக 41-40ஆகவும், 43 அதிமுக 38ஆகவும், நாம் தமிழர் 6-15%, அங்கெல்லாம் ஏறின அளவுக்கு இங்க ஏறல, 15%, தாவேகா 7%, தாவேகா மற்றும் இதர கட்சி வந்து 7% வாக்கு பெறும். இந்த இடத்துல வந்து திமுக மினிமம் ஒரு 2% வாக்குகள் வித்தியாசத்தில் நிச்சயமாக திமுக கூட்டணி வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது இந்த சீர்காழி தொகுதி. நாகப்பட்டினத்தில் நாம் பார்க்க போகும் அடுத்த தொகுதி வந்து பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை கொஞ்சம் முக்கியமான ஒரு தொகுதி, கொஞ்சம் மெயின்ல இருக்கக்கூடிய சிட்டி பேஸ் தொகுதி. அது என்னதுன்னு பார்ப்போம். இல்ல ஜமால் யூனிஸ் முகமது அப்படின்ற காங்கிரஸ் கட்சி சார்பாகவும், சித்தமல்லி பழனிசாமி என்ற பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாகவும், அருண் அப்படின்ற தாவேகா கட்சி சார்பாகவும், காசிராமன் அப்படின்ற நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் போட்டியிடும் இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சென்ற முறை காங்கிரஸ் வந்து பாருங்க 42%, பாட்டாளி மக்கள் கட்சி 41%, நாம் தமிழர் 8%, கிட்டத்தட்ட 7.85, 8% வாக்குகளும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 4.17% வாக்குகளும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த இடத்துல, அதாவது நம்முடைய அந்த பேஸ் வருது, அவங்களோட சவுத் பேஸ் வருது, அங்க வந்து அவங்க கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கொஞ்சம் அவங்களோட பவர் வரக்கூடிய இடங்கள், அந்த இடம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சமுதாயம் இருக்கக்கூடிய இடங்கள், அங்க வந்து என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது. இது வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியோட பவர், தேசிய முற்போக்கு திராவிட கட்சியோட பவர், விடுதலை சிறுத்தைகளோட கட்சி பவர் நம்ம பார்த்தோம். அந்த பக்கம் போக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து வர சேனல் வர நிகழ்ச்சியில் வந்து பார்க்க போறோம். அந்த வகையில இந்த இடத்துல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் தேசிய முற்போக்கு திராவிட கழக கூட்டணி வந்து கிட்டத்தட்ட 4.17% வாக்குகள், அது பெரிய பர்சன்டேஜ், அங்க இருக்கிற சின்ன பெரிய பர்சன்டேஜ் அதை வாங்கியிருக்காங்க. அது இந்த முறை பார்த்தீங்கன்னா 42 வாங்கிய திமுக 37, 41 வாங்கிய அதிமுக 33% வாக்குகளும், 8 வாங்கிய நாம் தமிழர் 18% வாக்குகளும், 9 வாங்கிய மக்கள் மூன்றாவது கட்சி இத்தனை சதவீத வாக்குகள் வாங்கி இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட 12% வாக்குகள் வந்து நம்முடைய தாவேகா பெறாங்க. இது மயிலாடுதுறை முதல்ல சொன்ன அது சிட்டி வந்துடுச்சுன்னு சொன்னாலே கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து
மக்கள் அதிகமா வந்து இந்த தியேட்டருக்கு போற பழக்கம், தியேட்டரை வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ற பழக்கம் உள்ள இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா விஜய் சாருக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. அந்த வகையில இந்த இடத்த வந்து திமுக ஒரு 4% வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாக இந்த மயிலாடுதுறை தொகுதி இருக்கும். இதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது, இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரும்பாலான தொகுதிகள் வந்து திமுகவுக்கு வெற்றி தரக்கூடிய தொகுதிகளாக இருக்கிறது. ஒரு சில தொகுதிகள் வந்து அதிமுக வெற்றி தரக்கூடிய தொகுதியா இருக்கிறது. ஆனா இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க நாம் தமிழர் கட்சி வந்து மிக மிக பிரமாதமா வந்து இந்த தொகுதியில வந்து இந்த மாவட்டத்துல வந்து மிக மிக பிரமாதமா செயல்பட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய வாக்கு சதவீதம் வந்து இந்த முறை இந்த மாவட்டத்துல வந்து மிக அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப இருக்கு.